இயக்குனர் எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆ. தெரியல. அவரோட மைண்ட்ல இருக்குனத எங்க போனாலும் மனசன்னு கூப்பிடுறேன். நல்லா சோ இருக்கு. ஆமா. அது ரொம்ப நல்ல ஒரு வெல்பீயிங்கா இருக்கு. ஓகே. இவ்ளோ நாள் ஒரு மானசாவ பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு மாரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுக்குறீங்களே, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது மானசாவோட கேரக்டர்? தெரியல டைரக்டர் கிட்ட தான் கேட்கணும். ஆனா நீங்க எதிர்பார்த்தீங்களா? சீரியஸ்லி. ஸ்டார்ட்டிங்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இந்த மாரி ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வரும் அப்படின்றது. சீரியஸ்லி தெரியல. ஓகே. அப்பப்பதான் தெரியும். இப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு கமெண்ட் அந்த மாதிரி நீங்க பார்த்து ரொம்ப ரசிச்சதுன்னா என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போ ஒரு ஷேட் வருது இல்லையா மானசா கிட்ட. அது இனிமே பாக்க தான் தெரியும். இனிமேல் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா, ஆமா. ஓகே. இப்ப வரைக்கும் நடிச்சதுல இந்த ஒரு சீன் என்னோட ஃபேவரட் அப்படின்னா ஹார்ட் பீட் பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும்? தேஜு கூட பண்ண ஒரு சீன் இருக்கு. சோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப வந்து சாஃப்டான கேர்ள், இன்னொரு சைடு பார்த்தா ஒரு வில்லி அப்படின்றப்ப நீங்க எதை வந்து ரொம்ப ரசிச்சு பண்ணுவீங்க? மனச இல்லங்க. இது வில்லி இல்ல, நான் சும்மா ஜெனரலா கேட்டேன். நான் சொல்லலையே வில்லின்னு. ஓகே. நான் பொதுவா கேட்டேன். ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சாஃப்டான கேரக்டர், ஒரு வில்லி அப்படின்னா எதை நீங்க ரொம்ப ரசிச்சு பண்ணுவீங்க? ஒரு ஆக்ட்ரஸ்னா எல்லாமே பிடிச்சு ரசிச்சு தானே பண்ணணும். சோ அதனால எப்படி கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். எப்படி கொடுத்தாலும் ஓகே தான். ஆனா சாஃப்டான கொஞ்சம் கேரக்டர்னா கொஞ்சம் நல்லா